அவரிடத்துல போனோம். அவருக்கு முன்பாக யோசுவா அப்படியே செய்தான். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் நம்மிடத்துல ஒன்றை செய்ய சொல்லுகிறார்னா ஆமே, அது நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்காக மட்டுமே. அது நம்மை வேதனைப்படுத்தவோ காயப்படுத்தவோ நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்காக மட்டுமே. இந்த வார்த்தையை இன்னைக்கு மெடிடேட் பண்ணி டைப் பண்ணும்போது ஆவியானவர் அப்படிதான் பேசினார். இவ்வாறு உன்கிட்ட நான் ஒன்று செய்ய சொல்றேன்னா ஆமே, அது செய்ய உனக்கு கடினமா இருந்தாலும் நான் உன்னை பரிசுத்தப்படுத்துவதற்காக மட்டுமே. எந்த மட்டும் நீ பரிசுத்தமாகிறாயோ அந்த மட்டும் நான் உனக்குள்ளே சந்தோஷமாய் உலாவிக் கொண்டிருப்பேன். இல்லை என்றால் நான் துக்கத்தோடு உனக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருப்பேன் என்றார். நமக்குள்ளே ஆவியானவர் துக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறதை ஹல்லேலூயா, அவர் பரலோகத்தையே சந்தோஷப்படுத்துகிறவர். ஒரு நதி உண்டு, அது தேவனுடைய நகரத்தை உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்குமா. அவன் பரலோகத்தையே சந்தோஷப்படுத்துகிறவர். தேவ